இப்ப வர படித்த மாணவர்கள் எல்லாம் வேலை இல்லாம தெருவில் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த நாட்டுக்கு கவர்மெண்ட் இல்ல, இந்த நாட்டுல இருக்க ஃபேக்டரி முதலாளிமை. நிறைய மக்கள் ஒன் பெட்ரூமிலேயே பெரிய பிள்ளைகளோட யூனிவர்சிட்டிகள் 2 பெட்ரூமுக்கு போக இல்லாம இருக்கிறார்கள். இங்க உள்ள விலைவாசிக்கு நாங்கள் இங்க இருக்கிறவர்களே வசிக்கிறவர்களே கட்டுப்படியாகாத நிலையில் நாங்கள் இருக்கும் போது வாரவர்களுக்கு அது பெரிய பாரமாக இருந்து அவர்கள் பல மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது, மிகவும் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்ய வேண்டியது, பல சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். ஆனா அதை பார்த்தா 1-2 கம்யூனிட்டிக்கான இந்த பிரச்சனை சரியா இருக்கு. இங்க வந்து கனடால சட்டம் ஒன்று வீடு கொடுத்தா எழுப்பெல்லாம் கிடக்கு, எந்த வேலையும் எவ்வளவு சம்பளத்துக்கு செய்யறதுக்கு குடியேற்றா இந்த நாடு. ஆனால் அந்த வேலையை ஒழுங்கா செய்கிறார்களா என்ற கேள்வியும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ளேதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கே தான் இருக்கு. அதே மாதிரி நேற்று வந்தவர் எல்லாம் வந்து அங்க போய் பார்த்தா ஒரே கியூல நிற்கும். எல்லாரும் என்ன பிஆர் கார்டுக்கும் அதுக்கும் எல்லாருக்கும் கியூல நின்று காசு எடுத்துட்டு தான் நிக்காங்க, வேலை செய்யறது. திடீர் அது அனுபவம் இல்லாத மக்கள் வருகை அல்லது மாணக்கர்களின் வருகை என்பது சந்தை நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுமார் ஒரு கனடாவில் கல்வி கற்று ஒரு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு இளைஞனுக்கு வந்து $25 மணித்தியாலத்திற்கு தேவையாக இருந்தால் அதை 15, 17 அல்லது $18 செய்யக்கூடிய அளவில் இவர்கள் இருக்கின்ற காரணத்தால் சந்தை வேல்யூ என்பது குறைந்திருக்கிறது. பாதுகாப்பு சிக்கலை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பேஸ்மெண்டில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலானவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்த நிலையில் அது மாறி இப்பொழுது பலர் அதில் இருக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக, குறிப்பாக காப்புறுதி மட்டத்தில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இன்சூரன்ஸ் பீரோ தெரிவித்திருக்கிறது. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகலவிதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன் அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேச இருக்கின்றோம். குறிப்பாக கனேடிய அரசாங்கம் அண்மையில் குடிபெயர்வாளர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அதில் குறிப்பாக தற்காலிக தொழிலாளர்களை அவர்கள் எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான விளக்கத்தை அறிவித்திருந்தார்கள். இந்த வருடம் அளிக்கப்பட்ட விசாக்களின் எண்ணிக்கையை விட வருகின்ற வருடத்தில் 30% குறைக்க இருப்பதான தகவலும் வெளிவந்திருக்கின்றது. இது எவ்வாறான ஒரு பொருளாதார நிலை மாற்றத்தை கனடாவில் ஏற்படுத்தும் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. குடிபெயர்வாளர்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாக சில விடயங்கள் நன்மை பயக்கக்கூடிய வகையாக எதிர்பார்த்தாலும் கனடாவினுடைய பொருளாதாரத்திற்கு இது குறிப்பாக ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மாணவர் விசாக்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாக இங்கே இருக்கின்ற கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றிற்கு வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் கனடாவுக்கு தேவையான சனத்தொகை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற நிலையில் தான் கடந்த காலங்களில் கூடுதலான குடிபெயர்வாளர்கள் கனடாவுக்கு அழைக்கப்பட்டார்கள். இதில் இப்பொழுது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற பொழுது இதனை எவ்வாறு கனேடிய அரசாங்கம் கையாளப் போகின்றது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்கள் இந்த கனடா இவ்வாறான முடிவை எடுத்திருப்பதை வரவேற்கின்றீர்களா இல்லையா என்பது பற்றி முதலில் கேட்க இருக்கின்றோம். இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனையும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதல் நேரை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம். முதலாவது நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் ஏகேடி குணா கலைக்கிறேன். குணா, நீங்கள் இதனை வரவேற்கின்றீர்களா, கனடா அரசின் இந்த முடிவை? இல்லை. என்ன காரணம்? காரணம் என்ன, சுருக்கமா சொல்ல போனா இந்த நாடு ஒரு பெரிய வனம் அண்ணா, பெரிய ஒரு பெரிய கடல் அண்ணா கனடா. இந்த கடல்ல எத்தனையோ ஆயிரம் மக்கள் வாழலாம். ஆனால் எல்லா மக்களுக்கும் சரியான முறையில வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனா அதுக்கான தகுமை நிறைய பேருக்கு இல்லை. காரணம் என்ன சொன்னா, இப்ப வர படித்த மாணவர்கள் எல்லாம் வேலை இல்லாம தெருவில் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் அந்த நாட்டுக்கு கவர்மெண்ட் இல்லை, இந்த நாட்டில் இருக்க ஃபேக்டரி முதலாளிமை. அரசாங்கத்தை ஏமாற்றி காசுகள் எல்லாம் எடுத்து போட்டு பேங்க்ல அடிச்சு போட்டு அவங்க எல்லாம் வீட்டை படுத்துக்கிறாங்க. இதால கவர்மெண்ட் லொஸ் ஆகுதே தவிர மக்களுக்கு இதுக்கு ஒன்றுமே நடக்கல. அதால எத்தனையோ பேருக்கு இந்த நாட்டுல வாழ்ற கண்டியன் சிட்டிசன் எல்லாம் வேலை இல்லாம வீடுகளை விற்க வேண்டிய கட்டம் வருதுன்னா. ஆகவே இது உரிய முறையில் கையாளப்படாதுதான் இதற்குரிய பிரச்சனை என்று சொல்லுகின்றீர்கள். ஆமாம், ஆமாம். நன்றி ஏகே குணா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், ராதா பிரான்சி சேவியர் பேசுறேன். இந்த குடிபெயர்வாளர்களை கட்டுப்படுத்த எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நீங்கள் வரவேற்கிறீர்களா இல்லையா?
வரவேற்கவில்லை. இங்க நான் 1990 இருந்து நல்ல வேலைகள் இல்லை. அப்ப அதுகளை உருவாக்காம இருக்கிறார்கள். 75% இந்த முதல் வந்தவர் சொன்ன மாதிரி இந்த தொழில் இந்த பேங்க்ரோப்சி அடிக்கிறதுக்கு தான் 75 நாட்கள் இந்த வியாபாரங்கள் செய்கிறார்கள். அதுக்கு ஆதரவா இருக்கிறார்கள் அரசாங்கம். அப்ப ஆக்களுக்கு இங்க வேலையில. ஆனா 1985 பிறகு மெக்சிகோக்கு தொழிற்சாலைகள் மூவ் பண்ணின பிறகு இந்த நாட்டுல 18 வயதுல இந்த இளைஞர்கள் வீணா வேலை இல்லாம பல வருடங்களாக டைமை வேஸ்ட் பண்ணுகிறார்கள். அதுதான் பிள்ளைகளையே இந்த குடியேறவர் இந்த வர்றவர்கள் பணம் கொடுக்காம வர்ற மாதிரி செய்தால் அவர்களுக்கு நல்லது. கடந்த கிழமை ஒரு மாணவி கூட இங்கே இருந்து இந்தியாவுக்கு தாய் தகப்பனோட பேசிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு வருத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்திருக்கிறார். அந்த இன்சூரன்ஸுகள் அதுகள் இல்லை. அப்படி மற்ற பிள்ளைகள்லாம் கணக்க நடக்குது ஒழிய இங்கே ஆக்கள் இந்த நாட்டு இந்த பரப்பளவான நாட்டுக்கு மக்கள் காணாது. மற்ற இந்த வீடுகள் இன்னும் ஒரு மீடியாவிலையும் வரையில 2016 $950 போன 2 bedroom 780 போன 2 bedroom இன்றைக்கு 2800 அளவுக்கு போயிருக்குது. சரியான நாடுகள்ல இந்த நீங்கள் செய்தியை கேட்கவில்லை என்று எமது செய்தி அறிக்கையிலேயே இது பல தடவைகள் ஒளிபரப்பப்பட்ட ஒரு விடயம். இதை மட்டும்தான் சொல்லுகிறார்கள். முந்தி 1.7 கூட்டுகிறது, இப்ப 2.5 அதை சொல்லுகிறார்கள். இந்த மற்ற பக்கத்தால புதுசா போய் எடுக்கிறவர்கள் நிறைய மக்கள் 1 bedroomலேயே பெரிய பிள்ளைகளோட யூனிவர்சிட்டி காலேஜ்லயே 2 bedroomக்கு போக இல்லாம இருக்கிறார்கள். புதுசா வாரவர்கள் திரும்பி போறார்கள். நன்றி பிரான்சிஸ் நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் ரசிகன், சொல்லுங்கள். இந்த கனடா எடுத்திருக்கின்ற முடிவு, குடிவரவாளர்களை கட்டுப்படுத்த எடுத்திருக்கின்ற முடிவை வரவேற்கிறீர்களா இல்லையா? ஆமாம், வரவேற்கிறேன். என்னத்துக்கு சொன்னால் வரவேற்கிறேன். ஆனா அது சிறந்த முறையில செய்யப்பட வேண்டும். என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒழுங்கா கனடியன் பாஸ்போர்ட் வச்சு கொண்டு போனாலே 108 கேள்வி கேட்டு விமான நிலையங்கள்ல பிரச்சனை கொடுக்குறவ. ஆனால் இங்க ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணினோன்னு உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் இல்லாத எத்தனையோ பேருக்கு எல்லாம் விசாவை கொடுத்து கூப்பிட்டு அவர்கள் வேலை மட்டுமே நோக்கா கொண்டு வாரதும் அந்த பெறுகிற முறைகேடுகளும் உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு இல்லாமல் தகுதி இல்லாதவர்களுக்கு ஏகப்பட்ட விசாக்களும், அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு அதிகமாகவும் இன்னொரு நாட்டுக்கு மிக குறைவோ என்று சொல்லி அந்த ரீதியிலும் பல மோசடிகள் நடைபெறுவதுதான் இதிலே மோசமான விஷயம். பாரபட்சம் காட்டப்படுவது ஒரு பிரச்சனை என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா, இதுல பல ஊழல் இதுகள் நடைபெறுகிறத நாங்க பாக்குறோம். அதை விட இனி இங்க வார வைக்கும் அதான் திடீரென்று ஒவ்வொரு இதுகளும் மாறிக்குள்ள அவர்களுடைய பொருளாதாரம் இதுக்கு இங்க உள்ள விலைவாசிக்கு நாங்கள் இங்க இருக்கிறவர்களே வசிக்கிறவர்களே கட்டுப்படியாகாத நிலையில் நாங்கள் இருக்கும்போது வாரவர்களுக்கு அது பெரிய பாரமாக இருந்து அவர்கள் பல மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது, மிகவும் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்ய வேண்டியது, பல சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள். அதே நேரம் வேலையே இப்ப இங்க இருக்கிறவர்கள் கூட இல்லாத நிலைமையே வந்து விட்டது இப்ப இங்க. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமா பார்த்தால் இது ஒரு கொஞ்சம் குறைப்பது சிறந்ததாகத்தான் இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எமது ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை சந்திக்க போகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விரும்புகின்ற நேயர்கள் 4165930555 வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயம் கனேடிய அரசாங்கத்தினால் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கனடாவுக்கு வருகை தருகின்ற குடிவரர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகள், அது தொடர்பான விளக்கங்கள் போன்றவற்றை இப்பொழுது கனேடிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இது எவ்வாறான தாக்கத்தை கனடா மத்தியில் ஏற்படுத்த போகின்றது, குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்தும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இதே நேரத்தில் அரசியல் நகர்வுகளுக்காகவும் இவ்வாறு செய்திகள் வெளிவருகின்றனவா என்ற ஒரு ஐயப்பாட்டையும் தோற்றுவிக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது சுரேஷை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், குறிப்பாக இந்தியாவில் இருந்து வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது என்பது கூடுதலாக இதுவரை காலமும் கூடுதலான இந்தியர்கள் கனடாவுக்கு வந்தது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு அதன் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக பார்க்கலாமா? ஏனென்றால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் அண்மையில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் முருகல் நிலைக்கு ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது இருந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் முன்வைக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் இவ்வாறான ஒரு கட்டுப்பாடை அறிவிக்க கனடாவை தூண்டிய விடயம் என்று இதனை பார்க்கிறீர்கள்?
அந்த திட்டம், இது நல்ல ஒரு கேள்வி, அந்த திட்டம் தவறாக பாவிக்கப்பட்டதுதான் கனடாவை இந்த இவ்வாறான நிலைக்கு செல்ல வைத்திருக்கின்றது. ஒரு கனேடிய குடிமகனாக செய்ய வேண்டிய கடமைகளை பலரும் தவறவிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய அரசியல்வாதிகள் பலரும் தவறவிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது இதை ஒரு ஜஸ்டின் ட்ரூடோ மீதான பழியாக போடுகின்றோம். ஆனால் தங்களுடைய தொகுதிகளில் இவ்வாறான மாணாக்கர் அல்லாதவர்கள் பலர் வருகின்ற பொழுதும், போலியான கல்லூரிகள் வருகின்ற பொழுதும் அறியாதவராக ஒரு அரசியல்வாதி இருந்திருப்பாராக இருந்தால் அவர் அரசியல்வாதியே அல்ல. அதை விட அதே இன குழுமத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு அதாவது சடுதியான ஒரு மாற்றங்கள் இடம்பெறுகின்றன, மக்கள் வருகின்றார்கள், இது பணத்திற்காக செய்யப்படுகின்றது என்று. அவ்வாறான நிலையில் முதலாய கடமையாக இப்ப அவர் எதிர்கட்சியில் கூட இருக்கலாம், NDPயில் இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவில் இருக்கலாம், அரசிற்கு இந்த முறைமை தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற ஒரு தகவலை அறிவிக்காமல் அதே பழியை பிரதமர் மீது போடுவதை ஏற்பது சற்றே கடினமாக உள்ளது என்றால் இந்த சமூக கட்டமைப்போ அல்லது அரச இயல் சார்ந்த சமூக ஒழுக்கம் சார்ந்த கட்டமைப்புக்கான ஒரு நிலையை பலரும் தவறவிட்டிருக்கிறார்கள். முதலாவது அரசியல் சார்ந்தவர்கள், மற்றது பொதுநலம் சார்ந்தவர்கள் மற்றும் பொது அமைப்புகள் சார்ந்தவர்கள் கூட இந்த விவகாரத்தில் இல்லை இவ்வாறு நடக்கின்றது, இது குறித்து பார்க்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்தபடியாக இந்த அரச உத்தியோகத்தர்களும் விசா வழங்கும் தனியார் நிறுவனங்களும் இதில் நிச்சயமாக ஈடுபட்டிருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது குறிப்பாக பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் $25,000 அல்லது $25,000 அல்லது $30,000 இந்த நிகழ்ச்சிகளுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது அல்ல வாங்கப்பட்டு அதன் மூலம் எந்தவித கேள்விகளும் இல்லாமலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல போலியாக கல்லூரிகள் என்பன பதிவு செய்யப்பட்டு மாணாக்கர்கள் என்ற ரீதியில் பலரும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று கனடாவில் கூட இந்த ஒரு வியாபாரமாக எடுத்து செய்பவர்கள் உரிய முறையில் அந்த தராதரங்களை பேணக்கூடிய வகையில் அல்லது வாங்குகின்ற பணத்திற்கு தங்களுடைய சேவையை வழங்கக்கூடியவர்களாக இல்லாமல் அது ஒரு ஏமாற்று நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுவதான குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கனடாவிலே இடம்பெறுகின்ற இவ்வாறான மோசடி குறித்த விடயங்களை கூட உரிய முறையில் கனடிய அரசாங்கம் அணுக தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. என்றால் பலர் தங்களுடைய பணத்தை தொலைத்தவர்களாக கனடாவில் வாழுகிறார்கள், தங்களுடைய உறவினர்களை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பணத்தை கொடுத்தவர்கள். இல்லை, அதுதான் அந்த தவறாக திட்டத்தை பாவிக்கின்ற பொழுது இங்கே நான் குறிப்பிட வருகின்ற விடிய முதலில் அந்த முதல் கேள்வி இந்த முதல் குறிப்பிட்ட பாதையிலிருந்து தொடங்க விரும்புகின்றேன். அப்ப இந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் என்றவர்களுக்கு எல்லாம் யூனியனைஸ்ட் ஸ்டாஃப், அவர்கள் தொழிற்சங்கங்களுக்கு உட்பட்டவர்கள். அப்ப இப்ப ஒரு 5 ஃபைல் வீட்டை இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்ப வீட்டை ஒரு 5 ஃபைல ஒரு கிழமைக்கோ 10 ஃபைல எடுத்துக்கொண்டு போய் செய்கிற மாதிரியான திட்டங்கள் இருக்கு. அவர்கள் கூட அறிந்திருக்க வேண்டும் இது என்ன சடுதியாக ஒரு மாற்றம் வருகின்றது என்று. அதே போல தூதரகங்களில் உள்ளவர்கள் செய்திருக்கணும். அதை விட உங்களுடைய கேள்விக்கு நேராக வருவதாக இருந்தால் இந்த கல்லூரிகள், அதாவது காலேஜஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ, அது மாகாணங்கள் இங்கே இப்ப எங்கட இடத்தை எடுத்து பார்க்க அது மாகாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள தான் வரும். அப்ப அந்த மாகாணங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை ஆராய்வதற்குரிய அணுகுமுறைகள் கூட இல்லாத ஒரு காரணத்தை இந்த கொடும் நோய் தொற்று காலம் என்பது ஏற்படுத்தி இருந்தது. அப்பொழுது அவர்களால் அந்த ஆராய முடியவில்லை என்று கூறலாம். ஆனால் இந்த சமூக பொறுப்பு தவறவிடப்பட்டதா என்றால் ஆம், அது எவ்வாறு இவ்வாறு கூறுங்கள். ஒரு பிரபலமான கல்லூரி ஒன்று இன்னும் ஒரு இணைகின்ற நிறுவனத்துடன் இணைந்து தான் சேவையை வழங்க போகின்ற என்ற பொழுது அந்த நிறுவனத்தின் அடிப்படை தகமைகள் அறியப்பட வேண்டும். அதே போல சாதாரண இப்பொழுது கனடாவிற்கு சகல துறையான மக்களும் தேவை, அதை பற்றி நாங்கள் விரிவாக கதைக்க வேண்டும். அவ்வாறான ஒரு தேவை இருக்கின்ற பொழுது எந்த துறை சார்ந்தவர்களையும் அந்த துறை அனுபவம் இருக்கின்ற பொழுது அழைப்பதாகவும் அந்த துறைகளில் கல்வி கற்பதற்காக அழைப்பதாகவும் இருக்கின்ற பொழுது இப்பொழுது அந்த EC எனப்படுகின்ற இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் அல்லது PSW எனப்படுகின்ற அந்த பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ், அப்படியான துறைகள் எல்லாம் இந்த தாதிமாருக்கு அடுத்த இணையான உள்ளவருக்கு அங்கே தாதி வேலையில் உள்ளவர்கள் கூட வந்திருக்கின்றார்கள். அது ஆரோக்கியமான விடயம். ஆனால் கற்கைகளே இல்லாமல் இங்கே கற்பதாக ஒரு போலி நிறுவனத்தில் பதிவு செய்து வந்துவிட்டு வேலை செய்வது என்பது தவறாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு வந்தவர்களில் பலர் தாங்கள் இப்பொழுது அகதி கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற நிலையில் அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், அமெரிக்காவில் மெக்சிகோ எல்லை ஊடாக வருபவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொண்ட விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில்
பேசியிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் மாநிலங்கள் அவர்களுக்கான செலவை சமாளிக்க முடியாத ஒரு மாநிலங்களாக மாறுகின்ற பொழுது அவர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களாக மாறிய நிலையும் அமெரிக்காவில் இப்பொழுது காணப்படுகின்றது. இதே நிலையில் கியூபெக்கில் இருந்து செல்பவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இந்த விடயம் இருந்திருக்கின்ற நிலையில் இதே மாதிரியான ஒரு விடயம் கனடாவில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தாக்கம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் எப்படி இருக்க போன்றது? பொருளாதார ரீதியில் பார்க்கின்ற பொழுது கனடாவுக்கு இது எவ்வளவான பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறது? நிச்சயமாக. அதாவது மாணாக்கர்கள் என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கற்கைகளுக்கான பணத்தை செலுத்துபவர்களாகவும் 24 மணி நேரங்கள் அல்ல 20 மணித்தியாலங்கள் நினைக்கின்றேன் பகுதி நேரமாக வாரத்திற்கு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தவர்கள் இப்பொழுது அந்த நிலை துறந்து அகதிநிலை கூறுகின்ற பொழுது அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் மற்றும் அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் மாகாண அரசும் மத்திய அரசும் தள்ளப்படுகின்றன. எனவே இதற்கான தேவை என்பது அதிகரிக்கின்றது. அதே நேரம் இந்த கனடா போட்டிருந்த திட்டத்தின்படி தாங்கள் இங்கே எந்தெந்த துறைகளுக்கு ஆக்கள் தேவை அவர்களை எவ்வாறு கொண்டு வருவது என்பது திட்டம் மறுவளமாக பிரட்டி போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதாவது அகதிகள் இப்பொழுது 6000 பேர் எடுப்பதாக ஒரு நகரம் தீர்மானிக்கின்றது அல்லது ஒரு மாநகரம் தீர்மானிக்கிறது என்றால் அந்த 6000 பேரும் இப்பொழுது 5000 பேர் அகதிகளாக இருக்கக்கூடிய நிலை வருகின்றது. முன்னர் அப்படி இல்லை. முன்னர் இருந்த திட்டத்தின்படி அதில் 75% மாணவர்களும் கல்வி தராதமுடையவர்களாகவும் 15 இருந்து 20% மாணவர்கள் அகதி கோரிக்கை உடையவர்களாகவும் 5% என்பது ஒரு விசேட தேவை உள்ளவர்களாகவும் இருந்திருக்கும். ஆனால் அந்த திட்டம் அந்த வரையறை என்பது தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு போலி நடவடிக்கைகள் மூலம். எனவே இது தொடர்பான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக இது தொடர்பான ஒரு விசாரணையை பொது விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். அந்த விசாரணையின் மூலம் தான் தெளிவாக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே இலகுவாக ஒன்று நடக்கின்றது. இப்பொழுது எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி கூட ஜஸ்டின் ட்ரூடோ மீதான பழி சுமத்தலாக அதாவது இந்த நாட்டை ஆள தகுதி இல்லாதவர் இவ்வாறான ஒரு பெரிய சிதைவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று கூறுகின்ற நிலை இருக்கின்றது. ஒரு நாட்டின் தலைவனாக அதற்கான தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது என்றாலும் கீழே உள்ள அந்த நடைமுறைகள் எவ்வாறு இருந்தன. இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல ஒரு தொகுதி இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவராக இருந்தால் அங்கே உதாரணத்துக்கு எடுப்போம். நாங்கள் இந்தியாவை உதாரணமா எடுக்கக்கூடாது. சரி, சீனாவை எடுத்து பார்ப்போம். சீனாவிலிருந்து பலர் வருகின்றார்கள். சீனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருக்கு தெரியாதா? ஏன் அவர் அந்த சிஸ்டத்தை அலர்ட் பண்ணக்கூடாது? ஏன் எதிர்கட்சியாக இருந்தாலும் பிரதமருக்கு சொல்லக்கூடாது? இப்ப அப்படி சொல்லலாம் தானே. அப்ப அவ்வாறான நிலைமைகள் இல்லாமல் கடைசியாக கொண்டு வந்து ஒரு பழி போடல் என்பதை நடக்கிறது. இங்கே பல மில்லியன்கள் மாஃபியா ரீதியான ஒரு ஆபரேஷன், அதாவது ஒரு சட்ட இயைவாக்களுக்கு இல்லாத முறையில் இந்த காசு களவாக கருப்பு பணமாக கொடுக்கப்படுகின்ற நிலையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நேர்களை சந்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து மேலும் பல தகவல்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நிமலன், நீங்கள் சொல்லுங்கள். இந்த குடிவரவில் கட்டுப்பாடை மேற்கொள்வதை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா அல்லது எதிர்க்கின்றீர்களா? ஆதரிக்கிறேன். ஆனா உண்மையான எது பிரச்சனைனா சரி, இங்க என்ன முதல்ல நான் சொல்லவே நினைச்சேன்னா நான் என்னென்ன அந்த கம்யூனிட்டியை சொல்றேன்னு நினைக்கல. நீங்களே சொல்லிட்டீங்க இந்த நாட்டோட இந்த பிரச்சனையால இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஆனா அதை பார்த்தா 1-2 கம்யூனிட்டிக்கான இந்த பிரச்சனை சரியா இருக்கு. இங்க கனடால சட்டம் ஒன்று வீடு கொடுத்தா எழுப்பெல்லாம் கிடக்கு. எந்த வேலையும் எவ்வளவு சம்பளத்துக்கு செய்யறதுக்கு வேண்டி நீங்க குடியேற்றா இந்த நாடு. ஆனால் அந்த வேலையை ஒழுங்கா செய்கிறார்களா என்ற கேள்வியும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அல்லவா? எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ளேதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கேதான் இருக்கு. அதே மாதிரி இப்ப எங்கண்ட இலங்கையில ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஒரு நம்பர் எடுக்கிற விடிய காலையில் நம்பர் எடுத்த விலை ஒரு நம்பருக்கு இன்னும் விலை போற மாதிரி. இங்கே எல்லா இடத்துலயும் இப்ப அந்த சொன்ன மாதிரி கள்ள பணம் தான் ஆகுது. உழைச்சு வாழ்றவனுக்கு மற்ற புதுசா வாரவன் 2 வழியில வாரான். ஒன்று ஸ்டூடெண்டா வேலைக்கு என்னதுக்கோ அகதி கோரிக்கை கேட்போம். 2ல் ஒன்றுதான் நடக்க போகுது. 1 அக்செப்ட் பண்ண போறான், இல்லைண்டா அனுப்ப போறான். அனுப்ப போறான்ற ரீதியிலே குற்ற சம்பவங்கள் நடக்குது. கண் கூட ஒரு லிக்கர் ஸ்டோர்ல 2 பேக் கொண்டு போய் லிக்கர் அள்ளி கொண்டு வரலாம்ன்ற தைரியம் இங்க வரக்கூடாது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. ஆமாம், நடைமுறை வாழ்க்கையில் இவ்வாறான பிரச்சனைகள் எழுவதற்கு காரணமாக அமைவதும் இந்த விடயம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கனடா தன்னுடைய விளிமியங்களில் இருந்து தவறி செல்லுகிறதா என்ற ஒரு கேள்வியையும் இந்த குடிவரவாளர்களுடைய வருகை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், உங்களுடைய பேர் என்ன?
என்ன பேர் வந்து குமார். குமார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சும்மா கண்டபடி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுங்க. ஏற்கனவே இங்க நாங்க 25-30 வருஷம் இருக்கோம், வேலை ஒழுங்கா செய்து கட்டிக்கொண்டு இருக்கோம். நேற்று வந்தவர் எல்லாம் வந்து அங்க போய் பார்த்தா ஒரே கியூல நிற்கிறேன். எல்லாரும் என்னது பிஆர் கார்டுக்கும் அதுக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் கியூல நின்று காசு எடுக்கிறதுக்கு தான் நிற்காங்க, வேலை செய்யறதுக்கு வேலை இல்லைங்க. வேற வேற மாநிலத்துக்கு போகணும். எல்லாரும் வந்து ஒன்றாரியக்குள்ள டவுன் டவுனுக்குள்ளே இருந்து வேலை இல்லை. நல்ல மாதிரி திட்டம் சொல்லலாம், அவர் செய்வார். ஆனா அவர் கீழே இருக்க அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. இன்றைய நிகழ்ச்சியில் கனடிய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குடிவரவாளர்களுக்கான கட்டுப்பாடு என்பது எதிர்காலத்தில் இருக்க போகிறது என்ற அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் சமூகத்தில் எப்படி இருக்க போகின்றது என்பது பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மாணவர் விசா அல்லது தொழிலாளர் விசா என்று எடுத்துக்கொள்கின்ற நிலையில் மற்ற உறவினர்களை பார்ப்பதற்காக வருகின்ற சுற்றுலா விசா போன்றவற்றில் வருபவர்கள் இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருப்பதாக, பொருளாதார ரீதியில் அது தாக்கத்தை செலுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் கனடாவினுடைய இந்த குடிவரவு கொள்கையில் ஒவ்வொரு அரசாங்கம் மாறுகின்ற பொழுதும் அந்த மாற்றத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய வகையில் இந்த விசா வழங்குகின்றவர்களுடைய எண்ணிக்கையில் இருக்கின்ற மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது தெரிந்தது. முன்னர் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது குறிப்பாக இந்த ஸ்பான்சர் செய்து வருபவர்கள் மிக குறைவான அளவிலேயே விசா வழங்கப்பட்டு கனடாவுக்கு வந்ததை அவதானித்திருக்கின்றோம். பின்னர் லிபரல் அரசாங்கம் வந்ததன் பின்னர் தங்களுடைய கிடப்பில் இருந்த பல்வேறு கோப்புகளையும் ஆராய்வு செய்து இந்த விசா கூடுதலாக வழங்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் கோவிட் கால பகுதியில் வழங்கப்பட்ட விசாக்களும் ஒரு முக்கிய நிலையில் இருக்கின்றது. இதே நேரத்தில் பலரும் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு சில நாட்டு அகதி கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக கனடிய அரசாங்கம் வழங்குகின்றது. இது பக்கச்சார்பாக நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. சில சமூகங்களுக்கான விசாக்கள் வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? குறிப்பாக யுக்ரைனியர்கள் மற்றும் சிரியர்கள் கூடுதலாக கனடாவுக்கு வரவழைக்கப்பட்ட நிலை என்பது தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டதையும் உதாரணமாக காட்டுகிறார்கள். இது பற்றி சுரேஷ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதில் நிச்சயமாக அவ்வாறான நிலைமை இருக்கின்றது. இவ்வாறு எடுத்து பாருங்கள், அதாவது இந்த காசா பலஸ்தீன பிரச்சனையின் பொழுது காசா மக்களுக்கான இந்த உறவினர்கள் உள்ளவர்களுக்குரிய பலஸ்தீனர்களுக்குரிய விண்ணப்பங்கள் குறித்த விரைவு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தாலும், நான் அறிந்த வரையில் ஒரு உள்ளக தகவல்களின்படி அவர்கள் வந்து ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் அல்லது விசா ரிவியூங் ஆபீசர் வந்து ஒரு ஃபைலை வந்து எடுத்துக்கொண்டு போய் வீட்டாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் 5 ஃபைல்ஸை கொண்டு போயினவர்கள் அன்னைக்கு. அதே நேரம் மற்ற இடத்த ஒரு விரைவு நடக்க அவை எடுக்கிற ஃபைல்ஸ் அந்த ஈஸி ப்ராசஸ், அதாவது வந்து நடைமுறையில் விடயங்களை ஆராயும் தன்மை என்பது உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இலகுவான ரீதியில் இருப்பதால் அதை இலகுவாக செய்துவிடுவார்கள். இங்கே 2 விதம் இருக்கின்றது. ஒன்று, இந்த அரச உத்தியோகத்தர்கள் எவ்வாறு விடயங்களை கையாளுகின்றார்கள் என்பது. மற்றது, அந்த நாடுகளில் உள்ள பாதுகாப்பு குறித்த தன்மைகளை ஆராய்வது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த பாதுகாப்பு விடயங்களை மீறிய அல்லது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் கனடாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போதைய அரசு மீது வரவழைக்கப்படுகின்றது. இது அந்த உத்தியோகத்தர்களுடைய கடமையாகவும் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாகவும் இருக்கும். அவை ஒரு காரணமாக இருக்கின்றன. மறுபக்கமாக நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் கோப்புகளை இவர்கள் பார்த்தாக இனி வரும் காலத்திலும் அதுதான் நடக்கும் என்றால், இப்பொழுது லிபரல் மீதான குற்றச்சாட்டாக மறைமுகமாக உத்தியோகபூர்வம் இல்லாமல் சொல்லப்படுகின்றது. அளவுக்கு அதிகமான 3ஆம் உலக மக்களை இறக்கிவிட்டார்கள் அல்லது ஒரு சில நாடுகளில் இருந்து குறிப்பாக வந்து விட்டார்கள். அவ்வாறான குறிக்கோளில் வருபவர்கள் இன்னும் இருக்க வேண்டுமே ஒழிய சட்டத்தை இழக்க முடியாது. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் என்பது நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், அது திட்டமிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் என்றால் இல்லை. அது வந்து ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு அறிவுறுத்தி செய்கின்றதா? இல்லை. ஆனால் அது இயல்பாக நடைபெறுகின்றது. அதற்கான முனைப்புகள் விரைவுபடுத்தலுக்கான உந்துதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம்.
சரி, இப்பொழுது இதே பாணியை ஏனைய நாடுகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கனடா எவ்வாறு இந்த கட்டுப்பாடை அறிவித்ததோ அதுபோன்று ஆஸ்திரேலியா, பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் இவ்வாறான குடிவரவாளர்கள் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அதற்கு ஒரு உதாரணமாக கூறப்படுகின்ற விடயம் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. கோவிட்டின் பின்னரான காலப்பகுதியில் அதனை சமாளிக்க முடியாத நிலையில் இந்த வெளிநாட்டு மாணவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இருப்பதான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக இவ்வாறு கனடாவை பின்பற்றுகின்ற நாடுகள் அல்லது கனடா போன்ற ஏனைய நாடுகள், மேற்குலக நாடுகள் இவ்வாறான முடிவை எடுத்திருப்பதில் ஏதாவது கொள்கை ரீதியிலான உடன்பாடு இருக்கிறதா? இதற்கான காரணம் ஒரு அரசியல் தலையீடாக பார்க்கலாமா? கொள்கை ரீதி என்பதை விட இவ்வாறு பாருங்கள், இவ்வாறான திடீர் அது அனுபவம் இல்லாத மக்கள் வருகை அல்லது மாணக்கர்களின் வருகை என்பது சந்த நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுமார் ஒரு கனடாவில் கல்வி கற்று ஒரு தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு இளைஞனுக்கு $25 மணித்தியாலத்திற்கு தேவையாக இருந்தால் அதை 15, 17 அல்லது $18 செய்யக்கூடிய அளவில் இவர்கள் இருக்கின்ற காரணத்தால் சந்தை வலு என்பது குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக உள்ளூரில் வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் சென்றிருக்கிறது. நீங்கள் குறிப்பாக கனடாவின் அறிவித்தலில் ஒன்றை கவனித்தீர்களானால், கனடா இவ்வாறு ஏற்படுவதற்கான காரணம் அதாவது இங்கே உள்ள இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு தேவை. அவர்களுக்குரிய அந்த சம்பள விகிதம் என்பது அவர்கள் புதிய வரவாளர்களுடன் போட்டி போடுவதாக இருக்கக்கூடாது. புதிய வரவாளர்கள் மேலுள்ள சம்பளத்திற்கு வர முடிய வேண்டுமே ஒழிய கனேடியர்கள் கீழுள்ள சம்பளத்திற்கு போகக்கூடாது. அதை விட மிகவும் முக்கியமான பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் பல கலாச்சார சீரழிவுகளை பல அதாவது லோக்கல் கம்யூனிட்டிஸ் எனப்படுகின்ற அவர்கள் இருக்கின்ற இடங்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு வீட்டில் அதிகமானவர்களாக இருப்பது, மற்றது பாதுகாப்பு சிக்கலை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பேஸ்மெண்டில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலானவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்த நிலையில் அது மாறி இப்பொழுது பலர் அதில் இருக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக, குறிப்பாக காப்புறுதி மட்டத்தில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இன்சூரன்ஸ் பீரோ தெரிவித்திருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த விடயங்கள் இருக்கின்ற நிலையில் ஏனைய நேர்களிடம் சந்தித்து விடயங்களை அறிந்து கொள்வோம். அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? சுதா கதைக்கிறேன். சொல்லுங்கள் சுதா. உண்மையில என்ன பொறுத்தமட்டில் இந்த அரசாங்கம் செய்த நடவடிக்கை தவறானது. ஏனென்று சொன்னால், அவர்களே சொல்றார்கள் சட்டத்தை அபியூஸ் பண்ணி, லீகல் சிஸ்டத்தை அபியூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் செய்து எல்லாம் சட்ட விரோதமான முறையில பலர் இங்கே வருகிறார்கள். அப்ப இங்க பிழை எங்க சிஸ்டத்துல இருக்கு. லீகல் சிஸ்டத்துல பிழைய வைத்துக் கொண்டு லீகலா பெறக்கூடிய பலருக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் மறுத்திருக்கின்றான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், அவர்களே தெளிவாக அவர்களே காரணத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் அதை லீகலா வரக்கூடியவர்களுக்கான அந்த கதவை மூடி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவேன். அவர்கள் இதுவரைக்கும் இதை சம்பந்தம் கடந்த ஒரு வருடத்திலே வழங்கப்பட்ட மாணவர் விசாக்களை ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ரைட், நாங்கள் கடந்த வருடத்திலே 4 லட்சம் மாணவர் விசாக்களை ரிவ்யூ பண்ணினார்கள். இதுதான் அவுட்புட் வந்தது, இதுதான் நாங்கள் ஃபைண்டிங், இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன், இதுதான் இதுக்குரிய ரூட் கோஸ் என்ன, அப்ப ஒரு ரூட் கோஸ் அனலைசிஸ் எதுவுமே செய்யப்பட்ட. ஆனால் சில தகவல்கள் வந்திருக்கின்றன, இவ்வாறு போலியாக செயல்பட்டவர்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்பது பற்றிய விவரங்கள் வெளிவரவில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இப்ப இவ்வளவு சட்டப்பிரதமா நடந்திருக்கு சொன்னால் அவர்களுக்கு எதிராக நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்தால்தான் நாளைக்கு எந்த முறைதான் சட்டவிரோதமா செய்ய மாட்டார். இப்ப சட்டவிரோதமா நடவடிக்கை வந்திருக்காருன்னு சொல்லி போட்டு யார் போய் செய்தார்கள், எவ்வாறு செய்தார்கள், எந்த சிஸ்டத்துக்குள்ள ஓட்டைகளால வந்தார்கள், அப்ப இதுவரை கண்டு அடைக்காமல் இதுவரைக்குரிய சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் சட்ட ரீதியா வரக்கூடிய பலருடைய வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் இல்லாம செய்யுது. உண்மையிலே யதார்த்தமா பார்க்கும்போது பல சம்பவம், உதாரணத்துக்கு நன்மையை பார்த்து ஒரு காலேஜில தங்களை எல்லாருக்கும் பாஸ் பண்ண சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றார்கள். அவர்கள் சரியாக சித்தி அடையவில்லை, அங்கே ஃபெயில் போடப்பட்டிருக்கிறது. நான் பிரம்சன்ல ஒரு பார்த்து அண்மையில, ஆனா தங்களை எல்லாத்தையும் பாஸ் பண்ண சொல்லி அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுகிறார்கள். நன்றி சுதா, நிகழ்ச்சியில் கலந்துமைக்க அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்?
நான் குமார் பேசுறேன். அதுக்கு முதல் நீ சொல்ற மாதிரி இங்க சும்மா ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி உண்மையா போறேன்னு சொன்னா இங்க என்ன போறேன்னா கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் இருக்காங்க, நல்ல பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அங்க போகலாது. அதே பேர்ல இங்கேயும் டியூஷன் சொல்லி டியூட்டர் வந்து போட்டு எல்லாரையும் எடுத்து போட்டு பாஸ் கொடுத்து எல்லாம் பண்றாங்க. அப்படியான இதுகள் எல்லாம் தவிர்க்கப்படும். இங்க ஏற்கனவே எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை எல்லாம் இருக்கு, கனடியனுக்கு எல்லாம். அப்படி என்ன ஆக்கள் கூட ஒரு கம்யூனிட்டி, இந்திய கம்யூனிட்டி மட்டும்தான் கூட வந்திருக்கு. அவங்க தங்களை இதுகளை பாவிச்சு பாதி இங்க கலகல வேலை செய்ய செய்து ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தா 5-7 பேர் ஈசல் மாதிரி வராங்க. என்ன தெரியுது. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? ஹலோ அண்ணா, வணக்கம். நான் ராம் கதைக்கிறேன். என்ன பேர்? ராம். ராம், சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. என்ன நல்ல விஷயத்தான் எடுத்துக்கிறீங்க. அதனால பெரிய இழப்பு, எங்கட இழப்பு, எங்கட பிள்ளைகளுக்கு இழப்பு. இதால வீடு கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் 15-20 வருஷம் வேலை செய்யறதுனால இப்ப வேலை இல்லாம இருக்கிறவங்க புதுசா வந்ததை சீப்பான வேலைக்கு இறங்கிட்டாங்க. அதை விட இந்த வீட்டை 2 கட்டா அதுக்குள்ள 15-20 பேர் இருக்கீங்க. பான பார்க்கிங் பிரச்சனை பக்கத்து நேபர். அதாவது இந்த வந்த உடனே பூவருக்கு இந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஓகே பண்ணி விட்டுறாங்க. ரைட். அதால பெரிய பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். தொழில்துறை என்று பார்க்கின்ற பொழுது முன்னர் இந்த ஊபர் வருகை தொடர்பாக பல பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அதனை ஓடுபவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள் பலரும் அதை தொழிலாக எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே தொழில் செய்தவர்களுக்கு அது பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் சட்ட ரீதியாக வேலை செய்வதற்கான அனுமதியை இது அளிக்கின்ற நிலையில் இந்த தொழில்துறையே மாற்றம் கண்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இதே நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கித்தான் இந்த குடிபெயர்வாளர்கள் வருகிறார்கள். அது தொடர்பாகவும் அண்மையில் கனேடிய அரசாங்கம் பல சிந்தனைகளை வெளியிட்டிருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு குடிபெயர்வாளர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான இடத்தை ஒதுக்குவதற்கான முயற்சியில் தாங்கள் இறங்கி இருப்பதாக. இதை பற்றி சுரேஷ், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது குறிப்பாக ஒரு இடத்தை நோக்கி குடிபெயர்வாளர்கள் வந்து தங்குவதை நிறுத்தி வெவ்வேறு மாகாணங்களுக்கும் அவர்களை பகிர்ந்து அளிப்பதற்கான திட்டம் என்பது நிச்சயமாக தேவையா கனடாவுக்கு? இது அகதி கோரிக்கையாளராக இருந்தாலும் சரி, அல்லது இவ்வாறு புலம்பெயர்ந்து வருகின்ற மாணவர்கள் அல்லது தொழிலாளர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுக்கான இட ஒதுக்கீடு என்பது மாகாண ரீதியில் செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக மாகாண ரீதியில் செய்யப்பட வேண்டும். அதற்கான ஒரு வழிமுறைதான் திட்டமாக அந்த படிமுறைகளின்படி அவர்களுக்கு தேவையான வகையில் எடுப்பது. இப்பொழுது கற்றவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களை மற்ற இடங்களுக்கு அனுப்புவதோ அல்லது தொழில்துறையில் காப்பென்ற அல்லது ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழில்துறையில் வருகின்ற பொழுதும் அங்கெங்கே தேவை இருக்கின்றதோ அங்கங்கே அனுப்புவது என்பது இலகு. இவ்வாறு சடுதியாக ஒரு தொழில்துறை சார் அனுபவம் இல்லாமல் வருபவர்களை அவ்வாறு பங்கிடுவது என்பதை மாகாணங்கள் கூட விரும்ப மாட்டார். மறுபக்கமாக மாகாணங்களுக்கு இது ஒரு பாரிய சுமையாக மாறுகின்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. நீங்கள் குறிப்பிட்ட உதாரணமான அமெரிக்கா, இதற்கு அந்த டெக்சாஸ் மாகாணம் தனது சுயா உரிமையை பாவித்து நடவடிக்கை எடுக்க ஒரு முயன்ற ஒரு சம்பவத்தை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அதுபோல கியூபெக் தற்பொழுது அரசாங்கத்திடமிருந்து மேலதிக நிதியை பெற்றுவிட்டது. கியூபெக்கு என்று ஒரு தனி, அதாவது கனடாவில் உள்ள மாகாணங்களில் கியூபெக் மாகாணத்திற்கு அதி சிறப்பு உரிமைகள் இருக்கின்றன. அவர்கள் மற்ற மாகாணங்களில் கூட ஒரு விடயத்தை கேட்டிருக்கிறார்கள் என்னன்னு சொன்னால், 8 பேர் எடுக்கின்ற ஒன்றறியோ 8 குடிவரவாளர்கள் எடுக்குது என்றால் அதில் 8 ஒருவருக்கு பிரெஞ்சு மொழி தெரிந்திருக்கணும் என்று. என்றால் கனடாவில் இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் ஆக்ட் என்று சொல்லி மாகாணங்களிலும் இருக்கிறது. அதன் மூலம் அது தனது உரிமையை, தனது மொழியின் அடையாளத்தை பாதுகாக்கின்றது. அதேவேளை கியூபெக்கு வாரவர்களில் 8 6 பேர் தன்னும் பிரெஞ்சு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டு வருகின்றது என்றால் தங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதற்காக. மறுபக்கமாக ஏன் இவ்வாறு மாகாணங்களுக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்றால், மற்ற மாகாணங்களுடைய வளர்ச்சி என்பது தொடர்ந்து மேலும் பொழுதுதான் அந்த தொழில் முனை மாகாணங்களாக இருப்பவற்றுடன் ஈடு கொடுக்க முடியும். இப்பொழுது ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா என்கின்ற 3 மாகாணம், மற்றது கியூபெக்கை தவிர மற்ற மாகாணங்களும் அதே அளவிற்கு வளர்வதற்கான தேவையை இவ்வாறான நிலைமை ஏற்படுத்தும். அதைவிட நாங்கள் இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். கனடா என்பது 2 விடயங்களை முக்கியமாக தற்பொழுது கொண்டிருக்கின்றது. ஒன்று இப்பொழுது என்றுமே இல்லாத அளவு கனடாவின் அந்த வயதில்லை, இருக்கின்ற வயதில்லை என்பது 85 வயதை அடைந்து விட்டது என்றால் அதற்குரிய காரணம் மருந்துகளும் தொழில்நுட்பம். இப்பொழுது உண்மையிலேயே டாக்டர்கள் கண்டுபிடிப்பதில்லை, மிஷின் தான் கண்டுபிடிக்கிறது. எனவே அது கொண்டு வந்து விட்டது. மற்றது, கனடாவில் 20,000க்கு மேல் வரலாற்றில் முதல் தடவையாக 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றனர்.
இருக்கின்றார்கள். அது அவர்கள் ஃபங்க்ஷனபிள், அதாவது வந்து அவர்களை பராமரிக்கின்ற தேவை, அது போன்ற தேவைகளுக்கு எல்லாம் அப்போ ஆட்கள் தேவை. அதே நேரம் கனடாவின் இந்த பாப்புலேஷன் வைஸ் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுக்கு 4.2 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு காணி இருக்கின்றது. அவ்வளவு பெரிய நிலப்பரப்புள்ள ஒரு நாடு. ஆனால் மறுபக்கமாக அது இவ்வாறான திட்டங்கள் மூலம் தான் கொண்டு வர முடியும். இதெல்லாம் ஒரு விடயத்தை சுருக்கமாக பார்க்கணும். உடனடியாக இப்பொழுது இந்த கிரீன் பெல்ட் என்கின்ற ஒரு நிலை, அந்த நிலத்தை விடுவிப்பதன் மூலம் அரசாங்கம் குற்றச்சாட்டப்பட்டது என்னவென்றால் 8,000 மில்லியன் டாலர்களை உடனடியாக அவர்கள் ஆதாயமாக பெற முடியும் என்று. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதைத்தான் இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை விரைவாக சந்திக்க போகின்றோம். சில நேர்களையே இன்றைய நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நேர், வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் விஜய் ஆகிறேன். விஜய், கூறுங்கள். என்ன பொறுத்தவரை அரசாங்கம் வந்து தண்ட சேவையை பொறுத்து தான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப லேபருக்கு வந்து தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்கல, அவையில் அந்த உள்வாங்குற திட்டத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தவர்கள் அதை கொண்டு வந்து அவர்கள் சாதித்தும் இருக்கிறார்கள். இப்ப நீங்க இந்த பணவீக்கம் குறைஞ்சதுக்கும் இது கூட ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். இந்த ப்ரொடக்ஷன்களை வந்து அதிகரிச்சு உற்பத்தி செய்துதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதை பெருசா ஒருத்தர் பேசிக் கொள்ளவில்லை. என்னன்னு சொல்லி சொன்னா அதுவும் இப்ப கிட்டத்தட்ட அந்த லேபர்ன்றது வந்து இலவசமா போய் கொண்டிருக்கு. என்ன சம்பளம் இல்லாத ஊதியம் மாதிரி தான் கிட்டத்தட்ட போகுது. ஏன்னா அவர்கள் முழு காசையும் இந்திய செலவழிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி சொன்னா அந்த நிலப்பாடு தான் இங்க நடக்குது. இந்த வெளிநாட்டு மாணவர் வருகையும் மற்றது தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்தில் வருவதும் ஒரு நன்மையான விடயம் என்ற கோணத்திலும் சிந்திக்க வேண்டும். நிச்சயமா அதுக்காக தான் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க எப்படி பாருங்க, நீங்க இப்ப இந்த எவ்வளவு தூரம் இந்த பணவீக்கத்தை எவ்வளவு தூரம் இவர்கள் குறைச்சதுக்கு காரணம், அதே நேரத்தில் அவர்கள் வட்டியை குறைக்கிறதுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். அந்த வட்டியை குறைக்க அவர்கள் ஏற்படுத்தின வழியை பார்க்க நாங்க கவலைப்படுறோம். சரி, மற்ற இந்த லேபர் ஷார்டேஜ் வந்து தாங்க முடியாத ஒரு தொந்தரவாக அவளுக்கு இருந்தது எல்லா பக்கத்தாலுமே. ஆகவே இது ஒரு குறுகிய கால நடவடிக்கையாக மட்டும் சிந்திக்கலாமா, அல்லது ஒரு தூர நோக்கில் பார்க்கின்ற பொழுது இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சிந்திக்க வேண்டுமா? இல்ல, நீங்க தூர நோக்கம் இனி வந்து இமிகிரேஷன் எப்படி அவர்கள் வந்தவர்கள் உள்வாங்க போறதுன்றது அவையவே என்ற கையிலான் இருக்கு. நாங்க இனி எவ்வளவு காசு நாங்கள் உயர்ச்சி செலவழிக்க போறோம், அதுக்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அவருடைய பக்கத்து தான் இருக்கு. இது ஒரு கிரிமினல் வேற வச்சு நாங்க வாதாட இல்லையா, அவர்களோட முடிவுக்கு தான் நாங்க இருக்கோம். சரி, நன்றி விஜய். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு ஏனைய நேர்களில் இருந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் உங்களுடைய பதில் அமைந்திருந்தது. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் 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 இனிய காலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றோம். கண்ணன், சொல்லுங்கள். நான் குயிக்கா சொல்றேன். எல்லாரும் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன். மற்றது வந்து இந்த என்ன நடந்தாண்டா, அவ தவறு விட்டுட்டு இருந்தான் லிபரல் கவர்மெண்ட் கண்டபடி எல்லாம் ஆக்கள் எடுத்து நாங்கள் இதுலயே பார்க்க இங்க நாட்டுல வந்து கொலையல் அதுல எல்லாம் கூடினது காரணமும் இது ஒரு காரணம் தான். என்னன்னா அங்க வந்து அப்படிதான் வளர்ந்துருக்கணும் எல்லாரும். சரி, இங்க வந்தோடனே வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப டவுன் டவுன் எடுத்துக்கொள்ளலாம். டவுன் டவுன்ல வந்து கூட ஆக்கள் வந்து இங்க வரையணும் என்ற வேலை வாய்ப்புகள், இந்த ஊபர்கள் அதுகள் இதெல்லாம் ஓடலாம். அப்ப ஊபர் கதையும் சொன்னீங்க. ஊபர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னார், முந்தி ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி 5 வருஷத்துக்கு முந்தி ஊபர் கம்பெனி ஆக்களுக்கு பே பண்ணதை விட இப்ப 60% தான் பே பண்ணினோம். ஏன்னா அந்த அங்க இருந்து எல்லாம் இன்கிரேட் பண்ண ஆக்கள் எல்லாம் இங்க வந்து சைக்கிள்களையும் அதுகளையும் செய்து எவ்வளவு குறைய வந்தாலும் அதை எடுக்கணும். ஆமாம், அதாவது எவ்வளவு ஊதியத்தை வழங்கினாலும் அதற்கான ஊழியர் பற்றாக்குறை என்பது இல்லை. தொடர்ந்து அதற்கான சேவையை வழங்குவதற்கு பலர் இருப்பதனால் அவ்வாறு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அதான் சில கம்பெனிகள் வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டுச்சு. இப்ப உதாரணத்துக்கு மற்ற பழக்க வழக்கங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு எலிவேட்டருக்கு நான் போய்க்கல வந்து கொஞ்சம் பேர் வந்துச்சுன்னா புதுசா வந்துக்க நினைக்கிறேன். அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க பாசம் கொஞ்சம் கொஞ்சம் தான் விளங்கினது. அவங்க லிப்ட் அங்க லிப்ட் தானே சொல்றது, எலிவேட்டர் லிப்டுக்குலாம் கேமரா போட்டிருக்கா பெரிய ஆச்சரியமா பாக்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? ஹலோ, வணக்கம், உங்களுடைய பேர்? என் பேர் நீரஜ்குமார். நல்லா இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்னோட எல்லா கருத்தும் கரெக்டான கருத்து சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லிபரல் கவர்மெண்ட் இவ்வளவு பேரை உள்ள எடுத்தாங்கிறது ஒரு சைட்ல இருந்தாலும் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனே ஒரு கால்குலேஷனே பண்ணாம எடுத்துதான் ஒரு பெரிய தப்பு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பிஆர் எடுத்து நீங்க போர்ட் ஆஃப் என்ட்ரி பாக்குறீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே வந்து கவர்மெண்ட் வந்து டொரண்டோன்னு சொல்லிட்டு தான் போட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து தப்பு பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்ப உள்ள வரும்போதே நீங்க வந்து டைரக்டா டொரண்டோன்னு எதுக்கு கொடுக்கணும்? பாப்புலேஷனா இல்லைன்னா வந்து இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது ஒரு பிளான் இருந்ததுன்னா அதை வந்து அக்ராஸ் த ப்ராவின்ஸ் வந்து
செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துலயே வந்து கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. சரி, உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் எவ்வாறான சவால்களை, இவ்வாறு புதியவர்கள் வருவதனால் நீங்கள் கனடாவில் வாழ்வதில் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீர்கள்? சார், இப்போ முன்னாடி டேக் அவுட் ஒன்ஸ் அது ட்வைஸ் நான் வாங்கி டேக் அவுட் கூட வாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பணவீக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோட செலவை நான் கட்டுப்படுத்தேன். அதே மாதிரி நான் பார்ட் டைம்ல ஊபர் இருந்தேன். 2018 நான் பார்ட் டைம்ல ஊபர் பார்த்தேன். பட் முன்னாடி $50 நான் $250 ஒரு வாரத்துல சம்பாதிச்சேன். ஆகவே அந்த தாக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நன்றி நிதேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு நேரை இப்பொழுது சந்திக்க போன்றோம். வணக்கம். நன்றி ராமண்ணா. நன்றி தர்மண்ணா. ராமண்ணா வணக்கம். 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 இல்ல, இது என்னண்டா, இது வந்து அந்த உலக நாடுகள் அந்த ஏற்பட்ட பொருளாதார விகங்களை சமாளிப்பதற்காக உருவாக்கிய ஒன்றான இவர் திட்டங்களை வந்து சரியா சில பேர் கனடாவோட நாடுகள் வந்து இப்ப ஐரோப்பிய நாடுகள் மாதிரி அந்த மக்கள் ஒரு இடத்துல குவியறதை தடுத்து இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இந்த பாருங்க, இப்ப ஊடகங்கள்ல நீங்களே விளம்பரம் செய்றீங்க, வருபவர்களுக்கான 3-4 அவர்களுக்கான இடங்களை 3-4 தெரிவுகளை தேர்வு செய்யலாம்னு எல்லாருமே விளம்பரமே பண்ணுகிறார்கள். அப்ப அப்படி இருக்கும்போது மக்களை குறை சொல்லுது. அந்த அரசு சரியான திட்டத்தை போட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராது. பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மக்கள் கவலைப்படுகிறார்கள், ஆட்கள் வருவதை பற்றி கவலைப்படையில, வருபவர்கள் அனுபவிச்சும் கஷ்டங்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். நான் நிறைய இந்த நாட்டுக்காரோட சொல்லுகிறார்கள், அவர்கள் பாவம், ஒரு வீட்டுக்குள்ள 20 பேர் இருக்கிறார்கள், ஒரு கழிவறையை பயன்படுத்துகிறார்கள், ஒரு குளிய. அப்ப அதனால அவர்களால சுகாதாரமா வாழ முடியாது. அதாவது நான் என்னோட வேலை செய்யறவர்களோட பாத்தீங்கன்னா தான் வரைக்குள்ள இத்தனை கிலோல இருந்து நீங்க வந்து ஒரு 3 மாதத்துல 10 கிலோ குறைந்து விட்டேன். இப்ப கனடால வந்து ஒரு அரபி நாடுகள்ல வாழக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு போறவர்களோட இங்க இந்த சர்வதேச மாணவர்கள் அடிப்படையில வர்ற மாணவர்களோட சரியா பாதிக்க. காரணம் இங்க இருக்கவர்களும் எங்களுடைய அரசும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த துறை சார்ந்த மக்களை ஏமாற்றுகிறார். நீங்க சொன்ன அதே எப்படி என்ன, இங்கிலாந்து இதை கையில் எடுத்தா இங்கிலாந்து தன்னுடைய பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்தி அதே மாதிரி ஆஸ்திரேலியா. அதைத்தான் இவர்களும் பின்பற்றாங்க. மற்றபடி மக்கள் ஒரு பிள்ளைகள் இந்த திட்டம் இல்லாத போது ஒருத்தரும் இங்க வரையும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு. கனடா ஒரு பரந்த தேசம் இருந்தாலும் கனடாவுக்குள்ளேயே இடம்பெறுகின்ற நிலையையும் பார்க்கின்றோம். குறிப்பாக டொரண்டோவை மையப்படுத்தி GTA-யின் பகுதிகளில் இருந்த கனடியர்கள் பலரும் தாங்கள் இந்த இடத்தில் இருக்க வசதி இல்லை என்ற ரீதியில் வேறு இடங்களை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே கூடுதலான குடிவரவாளர்கள் வர வர அவர்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது கனடாவினுடைய விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சுரேஷ், இந்த நிகழ்ச்சி நிறைவு நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கின்றன. உங்களுடைய நிறைவு தகவலை. நிச்சயமாக மக்கள், எங்களுக்கு கனடாவுக்கு மக்கள் தேவை இருக்கின்றது, ஆட்கள் பெற வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் விவாதித்தது போல நிச்சயமாக இந்த அரசு இயந்திரம் விட்ட பிள்ளை, அதாவது நடைமுறை சிக்கல்கள். இப்பொழுது விசா கொடுக்கின்ற அலுவலகத்தில் உடனடியாக அவர்களால் அறிவிக்க முடியாது. நாங்கள் 100 விசாவை தான் எதிர்பார்த்திருந்தோம், 10,000 விசா வருகின்றது என்று. அவ்வாறான சிக்கல்கள் எல்லாம் அந்த அரச மட்டத்தில் இப்பொழுது டிப்யூட்டி மினிஸ்டர் என்று ஒருவர் இருப்பார். அவர் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தர். அவர் வந்து அறிவித்திருக்க வேண்டும் உடனடியாக, இல்ல இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் உண்மையில் அவசர தேவைக்காக கனடாவுக்கு வரக்கூடிய தகுதிகள் இருந்து விண்ணப்பிக்கிறவர்களுக்கு விசா மறுக்கப்படுகின்றது. ஆனால் எதிர்பார்த்தாதவர்களுக்கு உடனடியாக விசா கிடைத்து வந்திருக்கின்ற நிகழ்வுகள் இங்கே பணம் விளையாடி இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது அதிகாரிகள் மட்டத்தில், தூதுவர ஆலய மட்டத்தில். மற்றது இவர்கள் விசா கொடுப்பதே ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்திருக்கிறார்கள் எல்லா நாடுகளும். அந்த தேர்ட் பார்ட்டி என்பது ஒரு நாட்டை சார்ந்த பல அந்த தொடர்பாடல்கள் என்பது குறிப்பாக அங்கே இருக்கின்ற அலுவலர்களுக்கும் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையிலான உறவாடாக இருந்து அது பின்னர் ஒரு கையூட்டல் நடவடிக்கைகளுக்கும் வித்திடக்கூடிய வகையை பொது விசாரணை வேண்டும். நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கேட்க வேண்டியது இது தொடர்பான பொது விசாரணை தேவை. என்றால் என்ன நடந்தது என்று அறிய வேண்டும். பல மில்லியனர்களை இது உருவாக்கிவிட்டு மௌனமாக இது கடந்து போகக்கூடாது. இது பல பிரபலங்களும் இவ்வாறு உயர்ஸ்தானிகரோடும் அல்லது வேறு நபர்களோடும் புகைப்படம் எடுத்து அதனை கூட பிரபலியப்படுத்தி அதன் மூலமாக கூட பல விசாக்கள் அல்லது பல நிறுவனங்களை அமைப்பதற்கான ஒத்திசைவுகள் அங்கே மேற்கொள்ளப்படுவதாக கூட தகவல்கள் வருகின்றன. ஆனால் இது தொடர்பாக உரிய விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது இதற்கான கட்டுப்பாடுகள் என்பதை விதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை ஆமாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.